கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கூட யோசுவா கிட்டத்தட்ட 6,00,000 புருஷர்களை, மக்களை, அவருடைய மனைவிகள், பிள்ளைகளை எல்லாம் அந்த இடத்துல கானானுக்கு செல்வதற்காக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். புறப்பட்டு செல்கின்ற வேளையில் பல தடைகள் வருகிறது. தடைகள் வருவது இயற்கை தான். ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதான தடைகள் வந்தது. அந்த தடைகளிலே ஒன்று, இவர்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். நான் யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற வேளையில் யோசுவா அவர்கள் எல்லாரையும் அழைத்து செல்கிறார். அவர் அழைத்து செல்கிற வேளையில் அந்த இடத்துல அவர் சொன்னதான காரியங்கள் என்னன்னு சொன்னால், சில கட்டளைகளை கொடுக்கிறார். ஜனங்களை நோக்கி மூன்றில் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியரையும் ஆசாரியர்களையும் கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதன் பின்பு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், 5வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வதுன்னு சொன்னால் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமாக இருக்கின்ற வேளையில், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையில் நிச்சயமாக தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை காண செய்வார். அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டும். அதற்கு முன்பாக எல்லாருக்கும் அவர் தன் கீழ் இருக்கிறதான எல்லா மக்களுக்கும் ஆசாரியர்களுக்கு எல்லாம் சொல்கிறார். அதன் பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் இந்த ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தினார். நாம் ஆராதிக்கிற மக்கள் எல்லாருமே அற்புதத்தின்படியாக வழிநடத்தப்படுகிறவர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தராக இருக்கும் போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வேளையில் இந்த இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவினுடைய தலைமையில் அணியணியாக புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த யோர்தான் நதிக்கரை, அதை தாண்டி தான் அவர்கள் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு பகுதியாய் கடந்து சென்று தான் கடைசியிலே கானானை அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் காணப்பட்டது. ஆக இவர் அப்படியாய் கடந்து செல்கிற வேளையில் அந்த நேரத்தில் அவர் பல காரியங்களை செய்தார். அதை 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்படிப்பட்டதான தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற தேவன் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யோசுவா சொன்னது போல, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய பண்ணுவார் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமே ஆலோசித்து பார்க்கணும். பல தடைகளை, பல இடர்பாடுகளை நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்கிறது. அதை பின்தொடர்ந்து செல்கின்ற வேளையில் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவராக இருக்கிறார். அதோடு கூட நாமும் பரிசுத்தராய் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த தேவனை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே, இயேசுவை பின்பற்றுபவர்களாக அவர் பரிசுத்தமாக இருந்தார். இந்த உலகத்திலே பாவங்கள் இருந்தது, பாவிகள் மத்தியில் இருந்தார். ஆனால் அவர் பரிசுத்தமாய் காணப்பட்டார். அவரிடத்தில் ஒரு அசுத்தம் காணப்படவில்லை. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோசுவா ஆலோசனை சொன்னது போல, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுது நாளைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து சென்ற பாதையில் அவர்களுக்கு தேவன் ஆகிய நீர் ஆண்டவரை கொடுத்த கட்டளைகள், எச்சரிப்புகளை எல்லாம் அவர்கள் அனுசரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாய் வாழ்கிற பொழுது நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காண முடியும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாருக்கா ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும். ஆமேன்.